ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போடலாம். போட்டு நல்லா எல்லாம் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். செஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வந்துடும். இப்போ சைடில் ஒரு பேன் வச்சு நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் நல்லாவே ஊற்றினா நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற மாதிரி. இது மாதிரி ப்ரௌன் ஆனால் போதும். இதை எடுத்து நம்ம பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் தேவைப்பட்டால் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குங்க ஸ்மெல்லு. அவ்வளோதாங்க, சூப்பரான திணை பொங்கல் இப்போ ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பரான திணை பொங்கல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்.